ஓம் சாந்தி 27/11/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தை கற்றுத்தரும் படிப்பை நல்லவிதமாக படித்தீர்கள் என்றால் அது 21 பிறவைகளுக்கு வருமானத்திற்கான வழியாகிவிடும். எப்போதும் சுகம் மிக்கவராக ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளாகி உங்களின் அத்தீந்திரிய சுகத்தின் புகழ் பாடப்பட்டுள்ளது. ஏனென்றால் குழந்தைகளாகி நீங்கள்தான் இந்த சமயத்தில் தந்தையை அறிகிறீர்கள். நீங்கள் தான் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்போது சங்கம் யுகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ளீர்கள். இப்போது நாம் இந்த உப்பு நீர் கால்வாயிலிருந்து இனிமையான பார்க்கடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். நமக்கு சுயம் பகவான் கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்று குஷி பிராமணர்களுக்குத்தான் இருக்கின்றது. எனவே உங்களுடைய அத்தீந்திரி சுகம்தான் பாடப்பட்டுள்ளது. நாம் ஜீவ ஆத்மாக்கள் என புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆயினும் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் புருஷோத்தம சங்கமயுகத்தில் பாபாவிடம் வருகிறோம் என அனைவரும் சொல்கின்றனர். பாபா நமக்கு நல்ல கல்வியை கற்பிக்கின்றார். அதன் மூலம் 21 பிறவிகளின் வருமானம் கிடைக்கின்றது. இந்த வருமானம் நாம் எப்போதும் சுகம் மிக்கவர்களாக ஆகிவிடும் அளவு உயர்ந்ததாகும். ஒருபோதும் நோய் ஏற்படாது. எப்போதும் அமரர்களாகவே இருப்போம். இப்படி நிச்சயம் வைக்கும்போது உங்களுக்குள் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிந்துள்ளது. ஒவ்வொரு காலடியிலும் நடிப்பு மாறியபடியே சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு வினாடி போல் மற்றொரு வினாடி இருக்காது. பேன் போல் டிக் டிக் என்று ஊர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவரோ தந்தைக்கெல்லாம் தந்தை அல்லவா? உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் தெரிந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சரியான விதத்தில் தந்தையை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். மனிதர்களை பொறுத்தவரை தேவதைகள் ஆயினும் சூத்ரர்கள் ஆயினும் புண்ணிய ஆத்மா ஆவியினும் பாவ ஆத்மா ஆயினும் யாருமே தந்தையை அறிவதில்லை. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே சங்கம் யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள்தான் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் இதை பற்றியும் துல்லியமாக புரிய வைக்க வேண்டும். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தபோது எவ்வளோ மகிமை இருந்தது. அதை உருவாக்குபவர் சிவ தந்தைதான். தந்தையிடம் உங்களுக்கு எவ்வளோ அன்பு உள்ளது. இறை கல்வி எனும்போது ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. ஆசிரியர் வந்த பிறகு வகுப்புக்கு வருவதும் ஒரு அவமரியாதையாகும். பள்ளியில் கூட மாணவர்கள் தாமதமாக வந்தார்கள் என்றால் அவர்களை ஆசிரியர் வெளியே நிற்க வைக்கின்றார். சேவை செய்யக்கூடிய நல்ல குழந்தை கண்டிப்பாக தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் அல்லவா? கல்பத்திற்கு முன்பு என்ன நடந்ததோ அதுவே நடந்தபடி இருக்கும். முழு உலகின் ஆத்மாக்களை நீங்கள் மென்மையாக்கியபடி செல்கிறீர்கள். உங்களின் யோகத்தில் எவ்வளோ சக்தி அதிகமாக உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணரின் மகுடத்தில் மயில் இறகை காட்டுகின்றனர். மயில் அழகாகவும் இருக்கும். கர்ப்பம் கூட கண்ணீரை உட்கொள்வதால் ஏற்படும். அதாவது ஆண்மையில் தோகை விரித்து ஆடும் பொழுது பெண்மையில் கண்ணீர் விடும். அதனை பெண்மையில் பருகி கர்ப்பம் உண்டாகும். ஆகையால் மயிலை தேசிய பறவை என்று கூறுகின்றனர். இப்படிப்பட்ட அழகான பறவைகள் வெளிநாடுகளிலும் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த விகார உலகின் மீது வெறுப்பு வர வேண்டும். நாம் இப்போது தந்தை நினைவு செய்து தனது ஆத்மாவை தூய்மையாக ஆக்க வேண்டும். நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம், சுகம் மிக்கவர்களாக இருந்தோம். இப்போது தமோ பிரதானமாக ஆகியுள்ளோம், துக்கம் மிக்கவர்களாக ஆகியுள்ளோம். மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இந்த சீச்சி உலகமாகும். புதிய உலகில் நமக்கு ஷரீரம் கூட ரோஜா மலர் போல் ஷரீரம் அங்கு கிடைக்கும். ஆகவே குழந்தைகள் புதிய உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். நாம் இறை மாணவர்களாக உள்ளோம். ஆதலால் படிப்பின் போதையும் இருக்க வேண்டும். தனது நடத்தையின் மீதும் கவனம் இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. தாமதமாக வகுப்புக்கு வந்து ஆசிரியரை அவமதிக்க கூடாது. இந்த விகாரம் மிக்க சீச்சி உலகத்தின் மீது வெறுப்பு கொள்ள வேண்டும்.
தந்தையின் நினைவின் மூலம் தனது ஆத்மாவை தூய்மையாக சத்தோ பிரதானமாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் குஷியாக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்தவர்கள் கூட நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய உண்மையான பர உபகாரி திருப்தியின் மணியாக ஆகுக. திரிகால தரிசியாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாவின் பலகீனத்தை கண்டறிந்து கொண்டு அவர்களுடைய பலகீனங்களில் தன்னிடம் தாரணை செய்யாமல் வர்ணனை செய்யாமல் பலகீனம் என்ற முட்களை கல்யாணகாரி சொரூபத்தின் மூலமாக அழித்து விடுங்கள். முட்களை மலராக ஆக்கி விடுங்கள். தானும் திருப்தியின் மணிக்கு சமமாக இருந்து திருப்தியாக இருங்கள். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். யார் மீது அனைவருக்கும் நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் மீதும் அப்படிப்பட்ட மனோநிலையின் மீதும் சதா காலத்திற்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுங்கள். அதாவது மனம் உடைந்திருப்பவர்களை சக்திசாலியாக ஆக்கிவிடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் பர உபகாரியை திருப்தியின் மணி என்ற வரதானத்தை பெற்று விடுவீர்கள். பரீட்சையின் போதும் தந்தையிடம் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தால் பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். முழு நாளின் இடையிடையே ஒரு நொடி கிடைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். 2-4 நொடிகள் ஒதுக்கினாலும் கூட அதன் மூலம் அந்த பயிற்சியின் மூலம் நிறைய உதவி கிடைக்கும். இது போன்ற பயிற்சி இல்லாமல் முழு நாளும் புத்தி சுற்றி கொண்டே இருந்தால் விதேகி ஆகுவதில் நேரமாகும். மேலும் எப்பொழுது பயிற்சி ஏற்படுகின்றதோ அப்பொழுதே வேண்டிய நேரத்தில் விதேகி ஆவீர்கள். ஏனெனில் கடைசி நேரத்தில் அனைத்தும் திடீரென நடக்கும். எனவே திடீரென நடக்கக்கூடிய பேப்பரில் விதேகி தன்மையுடைய பயிற்சி மிகவும் அவசியமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.